அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கங்கம்மா, நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எங்களுக்குலாம் ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய ஜோதிடம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஆழமான தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமா கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. அந்த வகையில காலமா இந்த திருமண தடை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே சவாலான ஒரு காலகட்டமா இருக்கு. குறிப்பா பெத்தவங்களுக்கு தம் பிள்ளைங்களுக்கு அந்த திருமண கோலத்துல பார்க்கணும், அந்த திருமண வாழ்க்கையை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிற ஆசைதான் இருக்கும், ஏக்கங்கள் இருக்கும். இந்த திருமண தடைக்கு என்ன காரணம் ஐயா? இந்த திருமண தடை நீங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கணும், எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு நல்ல குடும்பம் அமையணும் அப்படின்னா என்ன பரிகாரம்? நல்ல கேள்விங்கம்மா. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கல்யாணம் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கவலை இல்லை. அந்த ஒரு 25க்கு மேலே பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்க கடமை முடிச்சுட்டு இவங்க ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. ஆமாம். ஆனால் அதுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. நம்ம பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரும், எங்கேருந்து வரும், நம்ம ஜாதகத்தில் என்னதான் பிரச்சனை, இப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இது நிறைய கோயில்களுக்கெல்லாம் போய் நிறைய பூஜை அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்லா மாப்பிள்ளை வந்தால் செட்டில் பண்ணிடலான்னு ஒரு கேள்வி பிறந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம். இது என்னென்னாங்கம்மா, ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் சாமி ஒன்று சிவனை கும்பிடுவாங்க, சரி, இல்லாட்டி பெருமாளை கும்பிடுவாங்க. ஃபேமஸ் கடவுள் பார்த்தீங்கன்னா முருகா கும்பிடுவாங்க, சரி. அதை விட்டீங்கன்னா ஐயப்பாவுக்கு மாலை போடுவாங்க. அதானுங்கம்மா. ஆமாம். இந்த முருகன், ஐயப்பன், சிவன், பெருமாள், இந்த 4 பேருமே இந்த உலகம் தோன்றின காலத்துலேருந்து ஃபேமஸ். ஆமாம். இதில் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன். இந்த சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சிவன் சொத்து குலநாசம். அதனால தான் அந்த காலத்தில் கோயிலுக்கு போனால் விபூதியும் கூட நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது. ஆமாம், சொல்லுவாங்க. ஆமாம், இவர் சிவபெருமானே நான் பட்டை போட்டுட்டேன், இந்த மிச்சத்தை தின்னூறு சொத்துன்னு நீ சொல்கிற, இங்கேயே நான் தட்டி விட்டு போகிறேன், இங்கேயே முடிச்சுட்டு போயிடறேன்னு சொல்லி போட்டு அந்த சிவன் சொத்து குலநாசன் அந்த காலம் சொன்னதுனால அந்த சிவ தோஷங்கள் வாங்க மாட்டாங்க. இந்த சிவன் தோஷங்கள் வாங்காதனால அவங்களுக்கு சிவனோட பவர் அதிகமாக எப்போதுமே இருக்கும். அப்படி இருக்கும் காலகட்டங்களில் இந்த சிவனுடைய பவர் உள்வாங்கணும் அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேர்த்துக்குமே ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு தரேங்க. அப்படியா? ஆமாம், ஒரு ஆதிகால பரிகாரம். அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு கேள்வி. கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா அதெல்லாம் இப்படியெல்லாம் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆதிகால பரிகாரம். இப்போது பிரதோஷம்னு சொல்லுவாங்க. ஆமாம். இந்த சிவனுக்கு பிரதோஷம் எப்படி, முருகனுக்கு எப்படி சஷ்டி, கிருத்தியில், இதெல்லாம் ரொம்ப விசாக நட்சத்திரம், இதெல்லாம் நாள்லேயே ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பான நாள், சுபமான நாட்கள். ஆமாம். அதாவது சிவனுக்கு மட்டும் பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அந்த சிவன் பிரதோஷங்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா பிறருடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதான் பிரதோஷம். ஓ, அதை பிரிச்சிங்கன்னா பிரதோஷம்னு வரும். பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு சந்தன காப்பு போடுங்க, சிவனை பால் அபிஷேகம் பண்ணுங்க, அந்த பாலை வாங்கி குடிங்க. இந்த மோட்சம் அந்த அடையாதவங்களுக்கு மோட்சம், முன்னோர்களுக்கு, இது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சிவனுக்கும் நந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்தங்காட்டு தான் அந்த பிரதோஷம்னு ஒரு வழிபாடு பண்ணாங்க. இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆதிகால பரிகாரம் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வில்வ மாலை இருக்கு இல்லைங்களா, வில்வ இலை பார்த்துருக்கீங்க? தெரியும். அந்த வில்வ இலையை பிரதோஷத்தன்னைக்கு நல்லா வீட்டில் தண்ணியில் அலசி நீங்கள் அதை கொண்டுட்டு போய் கல்யாணம் எனக்கு நடக்குன்னு சொல்லி உங்கள் 2 கையை வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணி, எனக்கு சிவன் விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அப்பாவுக்கு அடுத்தது தாய் தந்தைக்கு அடுத்தது மாதா பிதா குரு தெய்வம்னா மாதா பிதா 2 பேர் இருக்காங்க, குரு வழிகாட்டுறதுக்கு இருக்கா, தெய்வம்னு எடுத்துட்டா சிவன் தான். இந்த சிவன் கோவிலில் போய் நீங்கள் வெல்வ மாலையை, அந்த பூ இருக்கு இல்லைங்களா, அந்த இலை, இதைய சாமிக்கு உங்கள் பேரை சொல்லி உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். ஓஹோ. ஏன்னா உங்கள் தலையெழுத்து ஆண்டவன் தான் பார்த்து சரி பண்ணணும். அப்போ இந்த நேராக போய் உங்களுடைய அந்த சிவன் கிட்ட கொண்டு போய் நீங்கள் அந்த இடத்த வச்சு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி, அந்த அர்ச்சனை பண்ண அந்த வில்வ இலை இருக்கும் இல்லைங்களா, அதை சிவன் கோயிலிருந்து பிரசாதமாக நம்ம அதை வாங்கிட்டு அதை ஒரு பசும்பாலில் இதை ஊற வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு எப்போ வேணாலும் நீங்கள் அதை குளிச்சுக்கலாம். அப்படி குளிக்கும்போது அந்த சிவனுடைய பிரசாதத்தவே நீங்கள் உடலில்
நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க. அப்போது அந்த நம்மளோட ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும், அந்த பிறருடைய தோஷங்கள் இருந்தாலும், அந்த பித்ரு தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும், இது நிவர்த்தி ஆகக்கூடியது தான் அந்த பிரதோஷம். அந்த வில்வம் வந்து சிவனுக்கு உகந்தது. இது ஏன் பசும்பாலில் ஊற வச்சு குளிக்கணும் அப்படின்னா, சிவனுக்கு வந்து எதுக்கால நந்தி இருக்குது இல்லைங்களா, அவர் சொல்லுவார் முருகனுக்கு வந்து மயில் வாகனம் இருக்கு, அப்போ சிவனுக்கு வந்து நந்தி இருக்கு. இந்த நந்தியோட காதில் போய் நம்ம விஷயத்த சொன்னோம்னா, இந்த மனுவை எடுத்துட்டு போய் சிவன் கிட்ட கொடுத்து தான் நம்மளுக்கு அந்த காரியம் சித்தியாகும். அப்போ இவரை விட்டுட்டு அவர் கொஞ்சம் கோபப்படுவார்ல, அதனால அப்ப நந்தியுடைய பசுமாட்டுடைய பால்ல சிவனுடைய மூலிகை வில்வ இலையை போட்டு கலக்கி நீங்க பால்ல குளிக்கும் போது, கொஞ்சம் பன்னீர் ஊற்றி குளிக்கும் போது உங்க உடம்பு நறுமணமாகும். சிவனுடைய சக்தியும் உடம்புல எப்போதும் இருக்கும். இந்த வில்வ மாலைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. இந்த வில்வப்பூ அந்த இலையில இருந்து நீங்க அந்த வில்வக்காய் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். அதை ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரதோஷத்தன்னைக்கு இந்த வில்வக்காயை நீங்க ரெண்டை கரெக்டாக கட் பண்ணணும். அது பெரிய விஷயம். ஆமா, அது கொஞ்சம் கடினமா அந்த பசையெல்லாம் தோண்டிட்டு அவரோட சொத்தை அவருக்கே நீங்க விளக்கு போட்டு வில்வக்காயிலேயே நீங்க தெய்வம் போட்டு வச்சு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடாத காரியம் கூடும். சீக்கிரமா கல்யாணம் நடக்குங்க. திருமண தடை நீங்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் யார் காலில் விழுகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சாட்சிக்காரு காலில் விழுகிறதுக்கு பதிலாக சண்டைக்காரு காலையே விழுந்துடலாம். அப்படின்னா நான் பிரதோஷத்துக்குன்னு ஒரு 7 பிரதோஷங்க, மாதத்தில் 2 பிரதோஷம் வரும். அதில் 7 பிரதோஷத்துக்கு அவங்க போயிட்டு வந்தாலே அவங்க முதல்ல முகம் மாறும், அவங்க உடம்பு ஒரு தேஜஸாக இருக்கும், அந்த சிவனுடைய சக்தி இவங்க உடம்புல இருக்கும். யாராவது நம்ம முன்னோர்கள் யாராவது சிவனோட பொருளை தெரியாமல் திருடி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சிவன் சொத்தை சிவனுக்கே ஏமாத்திட்டு இருந்தாலும் இவங்க போய் பிரதோஷ கும்பிட்ற சாமினால இந்த தோஷம் விலகு. ஏன்னா வம்சத்துக்கு தானே தோஷம். சிவன் சொத்து குலநாசம்னா அது வம்சத்துக்கே குலத்துக்கே தானே தோஷமாகுது. அப்போ யாரோ பண்ணின தவறுக்கு நம்மளும் சேர்ந்து தான் பலியாகிறோம். அதனால் நம்ம போய் அந்த பிரதோஷத்துக்கு போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவனே இது யார் செய்த பாவனை எனக்கு தெரியாது, என் முன்னோர்கள் உங்ககிட்ட இருந்து என்ன பொருள் வேணாலும் எடுத்திருக்கலாம், எனக்கு ஒரு வாழ்க்கை வழி கொடுத்து கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி அந்த பூஜை பண்ணி அந்த சாமி கும்பிட்டு இந்த பிரதோஷத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த வேலை செய்யலாம். நந்தி காதில் போய் சொல்கிறதுங்கிறது அந்த காலத்தில் எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நீங்கள் நந்தி காதில் போய் சொல்கிறது இப்போ எல்லாருமே காதில் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கருவறையில் எந்த சாமியும் தொட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் போய் எனக்கு பிரச்சனை தீர்த்து கொடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பசுமாடு வந்து தோட்டத்தில் வளர்த்துறாங்கல்லங்க, அவருக்கு முன்னாடியே போய் காதில் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. பசுமாடு கிட்டே நேராக டைரெக்டாக உயிரோட இருக்கு. அவர் நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீன்னு அவருக்கு தெரியும், அவர் உங்களை பார்ப்பாரு. அப்போ காது விரியும், சொல்கிறத கேட்கும். வாயில்லாத ஜீவனுக்கு எங்கிட்டையும் வந்து சொல்லிட்டு தான் போனாங்கன்னு ஒரு மனு கிடைக்கும். அப்போ பசுமாடு வந்து அதனால தான் அந்த காலத்தில் வீட்டில் வந்து கோமாதா பூஜை வழிபாடு ஏன் பண்ணாங்க. அப்போ சிவனை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, ஆனால் பசுமாடை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ அவர் வந்து அந்த இடத்த பூரா பார்த்த இடமெல்லாம் தோசை நிவர்த்தி ஆகுமா. இது ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து இதை சொன்னோன்னே ஒரு அம்மா கேட்டாங்க, பசுமாடை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு கிராமங்களில் எல்லா வீட்டுகளையுமே தரையில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பசுமாடு வந்துடும். நாங்கள்லாம் 10வது மாடி 20வது மாடியில் இருக்கோம், நாங்கள் எப்படி லிஃப்ட்டில் பசுமாடை கொண்டு வர முடியும், சரி அதுக்கு ஏதாவது ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், தெய்வம்னு ஒன்று வடிச்சிட்டாலே அதுக்கு உயிர் வந்துடும். அதனால் ஒரு பஞ்சலோகத்திலேயோ ஒரு பித்தாளையிலையோ ஒரு காப்பர்லேயோ நீங்கள் புதுசாக வீடு வாங்கினீங்கன்னா வீட்டுக்கு செய்ய வேண்டிய மாந்தலையெல்லாம் கட்டி வீட்டு வாசலில் புது தட்டில் வச்சு ஒரு நந்தி வாகனம் ஒன்று புதுசோன்னு நீங்கள் வாங்கி அதுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு அருகம்பில் பிடுங்கி அதை எல்லாம் எடுத்து நீங்கள் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி இந்த நந்தியை கையோடு எடுத்து எல்லா வீட்லேயும் கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் காமிச்சிட்டு வந்து நந்தியை குபேர மூலையில் வச்சிருங்கன்னு பசுமாடு அங்கேயே இருக்குன்னு சொன்னால் அதுவே பெரிய பரிகாரமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் 10 அடுக்கு மாடிக்கு போகாது. அப்போ அதுக்கே அவ்வளவு சக்தி இருக்குதுன்னா, நீங்கள் தோட்டத்தில் இருக்குது பசுமாடு, அவங்க காதில் போய் நீங்கள் சொல்லும் போது அந்த நந்தி தோசை நிவர்த்தி ஆகுதுங்க. அப்படியா? ஆமாம். பசுமாட்டுக்கு வந்து எப்பவுமே நீங்கள் வளமுறோம், எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் 19 முறை மட்டும் சுத்திட்டீங்கன்னா 7 ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகும். ஆனால் 19 முறை சுத்தணும். அந்த 19 முறைங்கிறது என்னன்னு யாருக்கு தெரியாது இல்லைங்களா. ஒரு 48ன்னா ஒரு கணக்கு இருக்குது, 108ன்னா கணக்கு இருக்குது,
19 கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வருங்க? 9 1 1 10 10 1 வரும். 10 10 தான். அப்போ 10. இந்த 10ங்கிறது வந்து ரிஷப வாகனம். அதாவது வந்து நந்திக்கு வந்து 19 முறை சுத்துறீங்க. இந்த 19ல வந்து பசுமாட்டுக்கு ரிஷப ராசியில தான் ரிஷப வாகனம் இருக்குது. சரி. அந்த ரிஷப வாகனத்துல சந்திரன் வந்து உச்சமா இருப்பார். ஓ. சூரியன் வந்து மேசத்துல உச்சமா இருப்பார். சரி. சந்திரன் வந்து ரிஷப ராசியில உச்சமா இருப்பார். சந்திரன் திசை எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா 10 வருஷம். ஓ. அந்த 10 வருஷம் ஒரு தாயோட கர்ப்பத்துல இருந்து ஒரு குழந்தை வெளியே வரதும் 10 மாசம். அதனால 19 முறை சுத்தணும். ஓ, சொன்ன மாதிரி எங்கெங்கயோ லிங்க் பண்ணியிருக்கீங்க. எங்கெங்கயோ லிங்க் பண்ணுது. அப்போ அந்த தாயுடைய அந்த உச்சகட்டத்தினுடைய ரிஷப வாகனத்துல பசுமாடும் அங்க உச்சம், அங்க சந்திரனும் உச்சம். சந்திரன் என்பது தாய். தாய் ஒரு குழந்தை பெற்று அவங்களுக்கு உடம்புல வந்து ஏதோ ஒரு சுரபி சுரக்காம தாய்ப்பால் இல்லாம போயிட்டா அந்த குழந்தை தத்தளிச்சு பால் இல்லாம மாண்டு போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அதே வீட்டில் வந்து ரிஷப வாகனத்தை பசுமாடை வச்சு அங்க பால் உச்சமா இருக்கிறனால தான் அந்த ரிஷப வாகனத்துக்கு 19ங்கிறது 10 மாசம். ஓ. நீங்க பசுமாட்டு பால் தான் நாங்கள் வாங்கி ஊத்துருங்க, என் பிள்ளைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கல சொல்றாங்கல்லங்க. அப்ப ரிஷபத்துல தாயும் உச்சமா இருக்குது, அங்க ரிஷப வாகனம் மாடும் ரிஷப ராசியில உச்சமா இருக்கு. இதுதான் அந்த சீக்ரெட். ஓ. இதெல்லாம் அங்க இருக்குதுங்க. அதனாலதான் அந்த காலத்துல வந்து அந்த 10ங்கிறது வந்து அந்த 19 முறை சுத்தினீங்கன்னா தாயை சுத்துன மாதிரிங்க. கூட்டினீங்கன்னா 10 தான் வரும். இப்ப நீங்க கடைசி காலத்துல இப்ப தர்மம் வந்து எவ்வளவு வந்துருச்சுங்க? 10 ரூபாய் இன்னைக்கு போடுற மாதிரி வந்துருச்சு. இந்த 10 ரூபாய் நீங்க தர்மம் பண்ணினீங்கன்னா, இந்த 10ங்கிறது தர்மம் பண்ணினீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 10க்கு அடுத்தது. நீங்க அடுத்த வரிக்கு தான் நீங்க 11ன்னு போக முடியும். ஆனா 1லேருந்து 10க்குள்ளதான் அடக்கம். அந்த 9 தான் முடிஞ்சு. திருப்பி என்ன கூட்டிங்கனாலும் 10 தான் வரும். அதனாலதான் தாயோட கர்ப்பத்துல அந்த 10 மாசங்கிறத அன்னைக்கே தாய்க்கு வந்து டைம் வச்சிருக்காங்க. ஆமா. ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை முழுசா உருவாய் வெளியே வரக்கு 9 மாசத்துலேருந்து 10 மாசத்துக்குள்ள அது வெளியில் வரும். ஆமா. அப்போ அந்த 360 நாள் தானே ஒரு வருஷங்க. ஆமா. ஒரு ராசியில 30 டிகிரி, 12 ராசி இருக்குது. ஆமா. 12 3 36 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில 10 மாசத்துக்கு 300 நாள் குழந்தை போயிருச்சுனாலும் மீதி 2 மாசம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முதலே ஏற்கனவே இந்த குழந்தை வந்து அந்த தாய் உருவாகிறதுக்கு 2 மாசம் அவங்க ப்ரிப்பேர்ல இருந்துதான் அந்த கரு சுமக்கறக்கு உடம்பு சுமக்குமா. ஆமாங்க. அந்த கரு சுமக்கறக்கு அந்த உடம்பு தயாரா இருக்கிறதுக்கு தான் மீதி அந்த 2 மாசம். அதனாலதான் நீங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு 3 மாசம் நிச்சயதார்த்தம் தள்ளி வைக்கிறதுக்கு காரணம். அவர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்க. ஒரு பொண்ணு எப்படி இருக்குது, மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த உடம்பு தயார் நிலை கொண்டு வந்து மாப்பிள்ளைன்னு அவர் கொடை பிடிக்கிறதுக்கு, பொண்ணுன்னு அலங்காரம் பண்ணி கொடை பிடிச்சி இவங்க வாழ்றதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு 3 மாசம் தள்ளி வச்சதுக்கு காரணம். அதனாலதான் இந்த 360 நாள் வர்றதுக்கு காரணம். ஒரு குழந்தை அப்பவே கரு உருவாயிட்டாலும் பெற்று கொடுக்கணும் இல்லைங்க. அப்போ பசுமாட்டை 19 முறை சுத்தி பிரதோஷ வழிபாட்டுக்கு போய் பால் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் செய்யலாம். இதுக்கு நேர காலமெல்லாம் கிடையாது. பிரதோஷம் எப்போ வந்து பூஜை ஆரம்பிக்கிறாங்களோ உங்க ஜாதகத்தை எங்க போனாலும் எடுத்துட்டு போயிருங்க. ஓ, சரி சரி. உங்களுடைய பாதத்தில் இருக்கிற செருப்பை மறக்காம எடுத்துட்டு போறீங்கல்ல. ஆமா. எதனாலே? காலு வலிக்கு, சூடு எதுவும் குத்திடக்கூடாது காலில். இல்ல காலு சூடு எல்லாத்தையும் தாங்கி மறக்காம உங்க ஞாபகார்த்தமா செருப்பு போட்டுட்டு எங்க போனாலும் நம்மளுக்கு எது தீய சக்தி படக்கூடாதுன்னு போட்டு போறீங்க. ஆனா நம்ம போய் கோயிலுக்கு போறோம், நம்ம ஜாதகத்தை விட்டு போட்டு நம்ம சாமி கும்பிட போறோம். நம்ம தலையெழுத்து வீட்டுல வச்சுட்டோம், ஆனா நம்ம சாமி கும்பிட போறோம். எங்க போறதா இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நீங்க ஒரு முறை ஒரு கருவறையில வச்சு எடுத்துட்டு வந்தா ஒரு தோஷ நிவர்த்தி ஆகும். அப்படியா? ஆமா. எந்த கோவிலுக்கு போனாலும் காலையில நானே சொல்லியிருக்கிறேங்க, நீங்க காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் ராசி கட்டம் நவம்ச கட்டத்தை சூரிய நமஸ்காரத்துக்கிட்ட காமிங்க. அந்த சூரியனுடைய ஒளி உங்க ஜாதகத்தோட எழுத்து மேல பட்டா அந்த பவர் இந்த ஜாதகத்துக்கு கிடைச்சா நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க மட்டும் கும்பிடுறீங்க, உங்க உடம்புக்கு ஒரு விண்காந்த அலை வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு மட்டும் ஆரோக்கியம் கிடைக்குது. அப்போ உங்க ஜாதகம் வந்து ஒரு பொட்டியில ஒரு முடங்கி போய் கிடக்குது. இதை காலையில 48 நாள் இது சூரிய உதயத்துல காட்டுனா அந்த ஆத்மாகாரகன் சூரியன் வந்து நம்மளுக்கு ஒரு புனிதமான ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போவார். அப்போ இந்த பிரதோஷங்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் வரைக்கும் வருதா இல்லைங்களா? ஏன்னா சூரியனா சிவன், ராஜாதான் சிவன். அப்போ காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி
பூமாதேவியை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா இந்த பூமிக்கும் ஆகாயத்துக்கு நீங்கள் தொடர்புள்ளவர் ஆயிட்டீங்க. கண்டிப்பா. உங்களுக்கு இயற்கையில் 2 பேரும் பாதிக்க மாட்டாங்க. இந்த பூமி மிதிச்சுட்டே போகிறோம், சரி, செருப்பு போட்டு நடந்துகிட்டே போகிறோம், டக்கு டக்குன்னு தட்டிட்டு போகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதை தொட்டு கும்பிட்டு இருக்கிறோமா? இல்லை. அப்போ அதை பூமாதேவியை நினைக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஒரு நாள் நீ எங்கிட்ட வரப்போகிற கடைசி காலத்தில், ஆனால் மேலேருந்து நீ என்னை நினச்சியா? அதனால பூமியில் வாழணுங்கிறதுக்காக பூமாதேவி தொட்டு ஆகாயத்தை பார்த்து தொட்டு கும்பிடணும். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாட்டில் அழகாக கல்யாணமாகி 16 செல்வம் பெற்று பெருவாள் வாழ்வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. திருமண தடை நீங்கி எல்லாருக்குமே அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமா அமையணும், பெத்தவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? ஆமாங்கம்மா. இது முடிஞ்சதுனாலே பெத்தவங்களுக்கு வந்து இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்ச போது, பெத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே தாய் தகப்பனுக்கு எல்லா மரியாதையும் ஆண்டவன் கொடுத்துருவாங்க. நமக்கு அடுத்து நம்ம பொண்ணையோ பையனையோ பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறதா பெத்தவங்களோட கடமை. ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம்.